வணக்கம். ஜெய்ஹிந்த். பால கங்காதர திலகர் நினைவு தினம் இன்று. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் 1856ஆம் ஆண்டு பிறந்தவர். அவர் சட்ட படிப்பு படித்து தேர்ச்சியும் பெற்றார். அது புகழ் பெறுவதற்காகவோ பணம் ஈட்டுவதற்காகவோ அல்ல. அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை சிறையில் இருந்து மீட்டெடுப்பதற்காகவே சட்டப்படிப்பில் சேர்ந்தார். அதன்படியே நடந்தார். பல சுதந்திர போராட்ட வீரர்களை மீட்டெடுத்தார். கோபால் கணேஷ் அகார்கர், விஷ்ணு சாஸ்திரி உள்ளிட்டோருடன் இணைந்து 1881இல் கேசரி என்ற மராத்தி இதழையும் மராட்டா என்ற ஆங்கில பத்திரிகையும் தொடங்கினார். இதன் தலையங்கம் பிரிட்டிஷ் ஆட்சியை கதிகலங்க வைத்தன. இவர் எழுதிய ஒவ்வொரு நூல்களும் சுதந்திர அந்த அனலை கக்கும் அந்த அளவுக்கு இருந்தது. இவர் எழுதிய புத்தகத்தை படித்தாலே தேசப்பற்று ஊற்றெடுக்கும் அந்த அளவுக்கு மனங்கள். ஆங்கிலேயரை இது மிரளச் செய்தது. இவர் எழுதிய புத்தகங்கள். இவருக்கு மக்கள் திலக் மகாராஜ், லோகமான்யா என்ற பட்டப்பெயரை சூட்டினர். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கினார். நமது கல்வி முறையை சிதைத்தான், குலக்கல்வியை சிதைத்தான், நமது குடும்ப முறையை சிதைத்தான். எனவே நமது சமுதாயம் ஒற்றுமை இன்று எதிர்காலத்தில் போகும் என்று முன்னரே அறிந்து அது விநாயகர் சதுர்த்தி தினம் என்று மாபெரும் நமது சமுதாய ஒற்றுமை தினத்தை இவரே முதலில் தொடங்கி வைத்தார். விநாயகர் சதுர்த்தியின் முன்னோடி இந்த திலகரே ஆவார். அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வித்திட்டதே இன்று வீடுகள் தோறும் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக இந்து ஒற்றுமை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை என போற்றப்படும் பால கங்காதர திலகர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு 1920 ஆகஸ்ட் 1ஆம் தேதி 64வது வயதில் மறைந்தார். உன் வீட்டு சாவியை உன்னிடம் இருப்பதே சரியானதாக இருக்கும். அது அந்நியரிடம் இருப்பது நமக்கு அவமானம். நமது இந்த தாய் திருநாட்டை அந்நியர் ஆள்வது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நான் இப்பொழுதே சுதந்திரத்தை பெற்றுத்தருவேன், இப்பொழுதே அதற்கான முயற்சிகள் மேற்கொள்வேன் என்று முழங்கினார். தெய்வீகம் புத்தகங்கள், போராட்ட குணங்களைக் கண்டு ஆங்கிலேயரே சற்று மிரண்டு போனர். சுதந்திர போராட்ட வீரர்களின் ஒவ்வொருவரின் தனது குருவாக பிற்காலத்தில் லோகமானிய திலகரை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். லோகமானிய திலகர் ஒரு மிகச்சிறந்த தேசியவாதி. தேசியம் மட்டுமல்ல, ஆன்மீகம், நமது சமுதாயத்தையும் ஒன்றிணைத்து சென்றார். ஏனால் நமது சமுதாயம் உயிரோடு இருக்கும் வரைதான் இந்த உலகம் உயிரோடு இருக்கும் என்று நம்பியவர். வணக்கம்.